நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விவகாரத்தில் அமலாக்கத்துறை வரம்புகளை மீறி நடந்து கொள்கிறது என்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் தற்போது உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் விசாரணைக்கும் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு சாதாரண கரப்ஷன் கேஸாகத்தான் பார்க்க வேண்டும். அது சிபிஐ உள்ள விசாரிக்கலாம், தவறில்லை. ஐடி டிபார்ட்மெண்ட் உள்ள விசாரிக்கலாம், தவறில்லை. ஆனால் அதை தாண்டி மணி லாண்டரிங் எப்படி வருது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ குஜராத் இல்லை என்றால் பீகார் போன்ற மாநிலங்களில் ரெண்டுமே பார்டர் ஸ்டேட்ஸ். குஜராத் என்பது பாகிஸ்தான் அருகில் இருக்கிறது, அதே மாதிரி கடல் இருக்கிறது. இந்த பக்கம் பீகார் நேபாளுக்கு அருகில் இருக்கிறது. ரெண்டுமே ப்ரொஹிபிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேட்ஸ். அங்க எந்த அளவுக்கு மது விற்பனை நடக்கிறதோ அதை கண்டுகொள்ளாமல், அங்க ஒரு பண்ணாமல், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல், இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு குந்தகாலம் விளைவிக்கின்ற விதத்தில் அங்க மணி லாண்டரிங் நடந்து கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. அங்கே ஒண்ணுமே செய்யாமல் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து இங்க நடக்கின்ற டிஸ்டிலரியில் நடக்கின்ற சாதாரணமான கரப்ஷனை பத்தி நீங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுல மேக்சிமம் பிஜேபி காரர்களே சொல்றது 1000 கோடி மட்டும்தான். அங்க குஜராத்லயும் பீகார்லயும் நடக்கின்ற கொள்ளைக்கு ஏறத்தாழ 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்த ரேஞ்சில் போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இது ஒரு கம்பேரிட்டிவ் அடிப்படையில் தான் நான் பார்க்க வேண்டும். இங்க ஊழல் நடக்கவில்லையான்னு கேட்டா நிச்சயமாக இங்க ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு விசாரணை தேவைப்படுகிறது. நிச்சயமாக அந்த மாநிலம் விசாரித்தால் அதுக்கு நீதி கிடைக்காது. விசாரிக்கிறது எனக்கு மாற்றுகிறது கிடையாது. சிபிஐ விசாரிக்கலாம் அதுல. ஆனால் இடி என்ற பாஜகவினுடைய ஏவுகணையை இங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மிக குறிப்பா ஒரு தனிநபர் விதிமீறலுக்காக ஒரு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே பல வழக்குகள்ல அமலாக்கத்துறைக்கு இது போன்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? நிச்சயமாக. அதாவது இப்போ ஒரு தனிநபர் தான் அதுக்கு மேலே இருக்கிற அமைச்சர்களுடைய அந்த பார்வையில தான் இதெல்லாம் நடக்கணும். அப்ப அதுதான் ஊழல் நடக்கிறது. அப்ப அதனுடைய அது நிச்சயமாக அது மாற்றுக்கிறது நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்க ஊழல் நடந்திருக்கிறது என்பது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது என்றைக்கு இந்த டாஸ்மாக் என்ற மார்க்கெட்டிங் கார்பரேஷன் நிறுவனம் உண்டாயிட்டோ அது பிரைவேட் செக்டர்ல மது ரீட்டைல் பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரி, இன்னைக்கு அரசாங்கமே நடத்தினாலும் சரி, அந்த எல்லா காலத்திலயும் ஊழல் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இதுல யாருமே மாற்றத்துக்கு திறக்க முடியாது. யாருமே இதை கண்டஸ்டே பண்ண முடியாது. அப்போ இந்த முழுவதும் இருக்கின்ற ஒரு பினாமினாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. என்னுடைய பிரச்சனை எவ்வளவு தமிழ்நாட்டை ஐசோலேட் பண்ணி சிங்கிள் பண்ணி இங்கதான் ஊழல் நடக்கிறது, இது 1000 கோடி ஊழல் என்ற சூழல அர்த்தம் கிடையாது. அது நீதி கட்டுறது என்ற ஒரு விஷயம் மட்டும்தான். நான் அந்த ஒரு லிமிடெட் பாயிண்ட்ல தான் நான் பேசுறேன். இந்த பொதுவா மிக நன்றி திரு ஆர் கே. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.